சூஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அமாங் த ஃபாலோயிங். தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த மோஸ்ட் ஸ்டேபிள், அதாவது அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு கார்பேனையானா இருக்கலாம், அதாவது கார்போகேட்டையானா இருக்கலாம், அதாவது கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே அதோட ஸ்டெபிலிட்டியை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதோட ஸ்டெபிலிட்டி எதை வந்து இந்த பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைப்பர் காஞ்சுகேஷன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஒரு கார்பன் இந்த வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. இந்த கார்பன் இங்கே ஒரு CH3 மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப், தென் இங்கே ஒரு மெத்தில் குரூப். ஸோ இதில் இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது, அது பக்கத்தில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா, அந்த கார்பன் கூட ஏதாவது பக்கம் வந்து ஹைட்ரஜன் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்னென்னு சொல்லுவோம், டெர்ஷியரி ஃப்ரீ ரேடிக்கல். இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அப்போ அந்த ஆல்ஃபா கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இதில் ஒரு 3 இருக்குது, தென் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஸோ அப்போ டோட்டலாக 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் மோஸ்ட் ஸ்டேபிளான வந்து ஃப்ரீ ரேடிக்கல். இதில் தான் ஹைப்பர் காஞ்சுகேஷன் வந்து 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஹைப்பர் காஞ்சுகேஷனும் இதுக்கு தான் அந்த வேல்யூ அதிகம். ஓகே, ஸோ நம்ம இதில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு தந்திருக்க ஆடியோ ஆப்ஷனில் இதுதான் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 1 2 இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் 2 ஹைட்ரஜன். அப்போ அது வந்து பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை பார்க்கணும். அப்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை இது மட்டும்தான் இருக்குது, இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா பக்கத்தில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2. அப்போ இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் தான் இருக்குது. அது இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் உள்ள ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். ஸோ அப்போ இது வந்து செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். தென் இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்பன் இதெல்லாம் வந்து இந்த கார்பன் பக்கத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் இது ஆல்ஃபா கார்பன், தென் இதுக்கு பக்கத்தில் இது இருக்குது ஆல்ஃபா கார்பன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா கார்பன் பக்கத்தில் இந்த ஹைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன். இது ஆல்ஃபா கார்பன், இது பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன். இது வந்து ஆல்ஃபா கார்பன் கிடையாது. இந்த ஆல்ஃபா கார்பன் கூட இது பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் இதில் கார்பன் வந்திருக்கனால இது வந்து ஆல்ஃபா கார்பன் கிடையாது. அப்போ டோட்டலாக 4 ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன், 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கா, இது பக்கத்தில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா, இங்கேயும் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது வந்து டெர்ஷியரி ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், தென் இதுவும் ஒரு ஆல்ஃபா கார்பன். ஓகே, ஸோ இது வந்து வரும் பீட்டா வரும். அப்போ இது பக்கத்தில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, தென் இங்கே ஒரு 2 5, இங்கே ஒரு 3, அப்போ 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன். 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தென் இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கிற பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜன் இருக்கனால இது வந்து என்னது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். தென் இந்த இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் என்னது, இது ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் இதுதான். ஸோ அப்போ இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்லி 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை. இங்கே இது வந்து பின்னொரு மெத்தில் குரூப், இது வராது. ஆல்ஃபா கார்பன் கூட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் பார்க்கணும். ஸோ அப்போ ஒன்லி 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது வந்து 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இந்த தந்திரக்கூடிய ஆப்ஷனில் எதில் மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் வந்து மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து இதில் தான் 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இதில் 2 இருக்குது, இங்கே வந்து 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து இதுதான் டெர்ஷியரி. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப்பர் காஞ்சுகேஷன் வந்து அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து டெர்ஷியரிக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்கும், தென் செகண்டரி, தென் பிரைமரி, தென் மெத்தில் குரூப், இதுதான் அதோட ஆர்டர். ஸோ அப்போ எது டெர்ஷியரி ஃபார்மில் இருக்கோ அதுதான் மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல். தென் கொஸ்டின் நம்பர் 172, த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் இன்வால்விங் ஹெட்டிரோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் மெத்தில் bromide among the following is. ஸோ அப்போ ஹெட்டிரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்னது, the heterolytic cleavage, the shared pair of electrons in a covalent bond. அதாவது இப்போ இது வந்து ஒரு மெத்தில் bromide,
அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பாண்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோவலன் பாண்ட். அந்த கோவலன் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இஸ் டேக்கன் அவே என்டையர்லி பை ஒன் ஆஃப் த ஆட்டம். இப்போ இந்த இதுக்கு மட்டுமே இந்த 2 எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் இதுக்கே போயிடும். ஓகே, ஸோ அதான் வந்து இந்த ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ கோவலன் பாண்ட் இஸ் டேக்கன் அவே என்டையர்லி பை ஒன் ஆஃப் த ஆட்டம். ஒரே ஆட்டத்துக்கு 2 எலக்ட்ரானாக போயிடும். ஸோ அப்போ ரிசல்ட்டில் என்ன ஃபார்ம் ஆகும், ரிசல்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருந்தது, இது இதுக்கு கொடுத்தனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து புரோமின் வாங்கிக்கிட்டனால இந்த 2 எலக்ட்ரானும் இதுக்கு போயிடுச்சு. அதான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இது கேட்டையானாவும் இது ஆனையனாவும் ஃபார்ம் ஆகும். அப்போது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னா அதில் ஒன்று கேட்டையான் ஒன்று ஆனையான். அப்போது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனில் ஒன்று கேட்டையான் ஒன்று ஆனையான். அப்போ இந்த 3 ஆப்ஷன். இது வந்து என்னது, ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் எதில் ஃபார்ம் ஆகும், ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இது வந்து எதில், ஹோமோலிட்டிக் ஃபிஷன் தான் பாசிபிள். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வந்து ராங். ஓகே, தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆரோமாக்கு எதை இண்டிகேட் பண்ணுது, அப்போ இதுக்கு மைனஸ் போகணும். இதுக்கு மைனஸ் போகணுன்னா ஆக்சுவலாக கார்பனையும் புரோமினையும் கம்பேர் பண்ணால் கார்பன் இஸ், இந்த புரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஆனால் இந்த ஆரோமாக்கு இதுக்கு போனால் இங்கே தான் இந்த இருக்கும், இந்த பாண்ட் வந்திருக்கணும். அப்படி தான் இதில் உள்ள 2 எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ இதில் என்ன இருக்கணும், CH3 மைனஸ்னு வந்து இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ இது ராங். ஓகே, தென் அடுத்து இந்த ஆரோ மார்க் இங்கே வந்துடுச்சு, கரெக்டு. அப்போ இதில் என்ன இருக்கும், மைனஸ், கரெக்டு. அப்போது இது 2 எலக்ட்ரானும் இதுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்போ இது என்ன இருக்கும், ப்ளஸ் சார்ஜ். அப்போ CH3 ப்ளஸ் Br மைனஸ், இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்னது, இதுக்கு பாண்டை ஃபார்ம் வந்து கொடுத்துருச்சு, Brக்கு 2 பாண்ட். அப்போ இது என்ன இருக்கணும், மைனஸ் வந்துட்டு இங்கே ப்ளஸ் வந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். வந்து சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் எதுக்கு, ஆப்ஷன் B2 தான் இதுக்கு கரெக்ட். Okay, then question number 173. Which of the following carbocation will be most stable? Okay, so இப்போ தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கலில் மோஸ்ட் ஸ்டேபிள் பார்த்தோம். சேம் ப்ரொசீஜர் தான். The carbocation stability depends on electron donating effect like resonance. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா resonance and hyperconjugation. அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து ரெசனன்ஸையும் ஹைப்பர் கான்ஜுகேஷனையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த 2ம் தந்துட்டு இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் த ரெசனன்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், தென் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, அதான் த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இஸ் ஜென்ரலி மச் ஸ்ட்ராங்கர் தென் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இப்போ ரெசனன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்ட்டு. ஓகே, தென் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அடுத்து தான். அப்போ இதில் வந்து எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கண்டிருக்கு. அப்போ இந்த கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ரெசனன்ஸையும் ஹைப்பர் கான்ஜுகேஷனையும். இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ரெசனன்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் 1ல் இதில் வந்து எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸாக அதில் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன்னா இது வந்து ப்ரைமரி கார்போகேட்டையான். இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இது ஆல்ஃபாவில் 3 எலக்ட்ரான், 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இது 3. தென் இதில் இது கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜன்னா இஸ் டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதுவும் ஆல்ஃபா. ஸோ அப்போ இங்கே 3 இருக்குது, தென் இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ எத்தனை, 6 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தென் இதில் வந்து கார்போகேட்டையான் இதில் இருக்குது, அது பக்கத்தில் 3 மெத்தில் குரூப் மட்டும்தான் இருக்குது. அதாவது வேறு ஏதாவது கார்பன் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா மெத்தில் கார்போகேட்டையான், மெத்தில் கார்போகேட்டையான். அது மாதிரி இதில் வந்து நமக்கு கார்பன் கூடால 3 ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்ஃபா கார்பன் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஆல்ஃபா கார்பன் கண்டுபிடிக்க முடியாது. இது என்னென்னா CH2 டபுள் பாண்ட் CH. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த பாண்ட் இருக்கா, இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடுது. இதில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இது இந்த இதில் இருக்கக்கூடிய டபுள் CH2, இந்த டபுள் பாண்ட் இந்த CH டபுள் பாண்ட் ஒன்று இங்கே வந்துடுச்சு. அப்போ இது டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. இந்த பாண்ட் இதை கொடுக்கும்போது இதுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெசனன்ஸ். ஸோ அப்போ இது எதை ஃபாலோ பண்ணுது, ரெசனன்ஸ். ஆனால் ஸ்ட்ரக்சர் 4 திஸ் இஸ் அன் அல்லைலிக். இது என்னன்னு சொல்லுவோம்னா அல்லைலிக் கார்போகேட்டையான். என்ன ஃபார்ம், அல்லைல் தான் CH2 டபுள் பாண்ட் CH இப்படி வந்தாலே அது அல்லைல் ஃபார்ம் தான். ஸோ அது அல்லைலிக் கார்போகேட்டையான்.
allylic carbocation, it is highly stabilized by resonance. ஏன்னா இந்த பாண்ட் ஆரோ இங்கே போய் வருது, அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் ரெசனன்ஸ். அதான் it is highly stabilized by resonance because the positive charge is delocalized. ஏன்னா இந்த சைன் இங்கே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்திருக்கு, அடுத்து என்ன ஆயிருக்கு இதுக்கு நம்ம கொடுக்கும்போது சாரி இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு, அடுத்து என்ன இருக்குது இங்கே பாசிட்டிவ், அந்த ஒரு சைட் வந்து இந்த என்ன இருக்குது இந்த டீலோக்கலைஸ்ட் ஆயிருக்காதான் த சார்ஜ் இஸ் டீலோக்கலைஸ்ட். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு தென் இங்கே இருக்குது, அந்த இடம் மாதிரி இருக்கா ஓவர் 2 கார்பன் ஆட்டம்ஸ் த்ரூ த அட்ஜசன்ட் பை பாண்ட். இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கா, ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் ரெசனன்ஸ். தட் இஸ் த ரீசன் allylic carbocation is more stable. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் மோர் ஸ்டேபிள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Next, question number 174. With the compound undergoing homolytic bond cleavage will lead to formation of which chemical species? ஸோ அப்போ ஒரு காம்பவுண்டில் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், இது ஒரு காம்பவுண்ட் இங்கேருந்து இங்கே பாண்டு போகுது, இங்கேருந்து இங்கே ஹோமோலிட்டிக்னாலே அது வந்து இந்த ஃபிஷ் ஹூக் இருக்கலாம், அந்த மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் விளைவு அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கிளீவேஜ். அதான் ஹோமோலிட்டிக் பாண்ட் கிளீவேஜ் வில் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் வந்து என்ன இப்போ மெத்தில் ரேடிக்கல் மெத்தில், இதாவது இது வந்து என்னது ஈத்தேன். இதில் உள்ள 2 எலக்ட்ரானுமே ஈக்குவலாக ஷேர் ஆகும். இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான், அப்போ இதுக்கு ஒரு எலக்ட்ரானா இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ அதை என்ன எழுதிக்கலாம் CH3, இங்கே ஒரு ரேடிக்கல், தென் இதில் ஒரு ரேடிக்கல், 2 ரேடிக்கலா ஓகே. ஸோ அப்போது இந்த லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ ஹோமோலிட்டிக் பாண்ட் கிளீவேஜ்னால அதில் ஃபார்ம் ஆகுறது ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃப்ரீ ரேடிக்கல். தென் கொஸ்டின் நம்பர் 175. ஆர்கானிக்ஸ் விச் கிவ். ஸோ அப்போ அந்த ஆர்கானிக்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விச் கிவ் என்ன கொடுக்குது அப்படின்னா ஸ்டேபிள் கார்பானயான் இந்த கார்பனுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும், அதான் ஸ்டேபிள் கார்பானயான் ஆர் நாட் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். அதாவது இது ராங். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் கார்பனுக்கு மேலே மைனஸ் சைனோ அல்லது கார்பனில் லோன் பேரோ இருந்துச்சுன்னா அதுதான் நியூக்ளியோஃபைல். அதாவது இட்ஸ் எலக்ட்ரான் டோனார். இதை வந்து என்ன பண்ணும் டொனேட் பண்ணும். அங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குது, அதனால அது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நியூக்ளியோஃபைல். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லியிருக்கு நாட் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ராங். அதான் இந்த கார்பானயான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் ஆட்டம் with a lone pair of electrons even when stabilized by resonance or inductive effect. அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ரெசனன்ஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். இட் ஆக்ட் as a electron donor in chemical reaction. ஸோ அப்போ இது வந்து நாட் நியூக்ளியோஃபிலிக் சொன்னனால இது ஒரு ராங். தென் a stable carbocation கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சைன் இருக்கும். ஸோ அப்போ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஆர் நாட் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். நாட்னா ராங். ஏன்னா இது என்னது ஒரு எலக்ட்ரோஃபைல், இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். ஆனால் இங்கே நாட்னு தந்துருக்கனால இதுவும் ராங். இது என்னன்னு சொல்லுவோம் இட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் சொல்லுவோம். தென் இந்த இட் ஆக்ட் as a லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மாதிரி இதில் இன்கம்ப்ளீட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதான் the carbocations positively charged carbon atom with an incomplete octet electrons. The electron deficient actors electron accept a electron வந்து acceptor. ஓகே. ஸோ அப்போ இது வந்து நாட் எலக்ட்ரோஃபிலிக்னு சொன்னாலும் இதுவும் ராங். தென் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் நாட் நியூட்ரல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்னால் கார்பனுக்கு மேலே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதான் இஸ் நாட் நியூட்ரல் அண்ட் அன்ரியாக்டிவ் இன் நேச்சர். அதாவது கார்பனுக்கு மேலே ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ சார்ஜ் இருந்துச்சுன்னா கேட்டையான் ஆனையான்னு சொல்லுவோம். ஏதாவது சார்ஜ் இல்லை அப்படின்னா அது நியூட்ரல். ஸோ இதில் ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஒரு நியூட்ரல். தென் அன்ரியாக்டிவ் அதாவது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் அன்பேர்டு எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இது வந்து எப்படி ஃபில் பண்ண முடியும், ஃபில் பண்ணாலும் ஒன்லி அது ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணோன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது பேர்டுன்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது அன்பேர்டு எலக்ட்ரான். பட் தே கேரி நோ நெட் எலக்ட்ரிக்கல் சார்ஜை இது கேரி பண்ணலை, மேக்கிங் தம் நியூட்ரல். அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜை கேரி பண்ணாதனால அது நியூட்ரல். அது என்ன எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்னென்னு சொல்கிறோம், இந்த ப்ளஸ் மைனஸ் எதுவுமே அது கேரி பண்ணலை. ஸோ அதோட சார்ஜ் வந்து நியூட்ரல். ஹைலி ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லைக் வந்து DPPH, இது வந்து ரியாக்டிவ் இந்த என்னது ஹைலி ரியாக்டிவ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் DPPH. தென் TEMPO
இந்த DPPHனா 2,2 diphenyl picryl hydroxyl. Then TEMPOனா is nothing but tetramethyl piperidine piperidine hydroxyl. ஸோ இதுதான் டெம்போ. ஓகே, ஸோ இது ரெண்டுமே என்னன்னு சொல்கிறோம் வந்து ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல், ஹைலி ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது வந்து அன்ரியாக்டிவ் கம்பேர்டு டு OH ஃப்ரீ ரேடிக்கல். இது OH ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஒரு டிரான்சியன்ட் ஃப்ரீ ரேடிக்கல் allowing them exist in the isolated at room temperature. The stable free radical, இதுதான் என்னது ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் relatively unreactive. ஓகே, ஸோ அப்போ இது வந்து அன்ரியாக்டிவ் இன் நேச்சர். ஓகே, ஸோ அப்போ நாட் நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து ராங். ஸோ அப்போ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங், இதுதான் கரெக்ட். ஸோ அப்போ வந்து 175க்கு ஆல் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். ஓகே, தென் அந்த இருக்கு ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 176. For the formation of new compounds of ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த காம்பவுண்ட்ஸ் பை கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். ஓகே, அதான் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ காம்பவுண்ட்ஸ் பை கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். Then the carbocation, இந்த carbocation should react with, எது கூடால ரியாக்ட் பண்ணால் நமக்கு கார்பன்ங்கிற பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் நமக்கு க்ளூவில் வந்து தந்துட்டாங்க, கார்போகேட்டன்களை அது ரியாக்ட் ஆகுது. அப்போது இது வந்து கார்போகேட்டன்களை ரியாக்ட் ஆகுதுன்னா இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும்ல, அது வந்து என்னவாக இருக்கும், ஒரு கார்பன் அயானாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் இது ரெண்டு கடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு கடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகணும்னா இது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் இது கடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் வர்றது மாதிரி இங்கே என்ன இருக்குது, இது வந்து ஆக்சிஜனையும் கார்பனையும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். தென் கார்பனையும் புரோமினையும் கம்பேர் பண்ணும்போது புரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் கார்பன். ஸோ அப்போ இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். தென் கார்பனையும் நைட்ரஜனையும் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் கார்பன். ஸோ இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். தென் லித்தியத்தையும் கார்பனையும் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் இஸ் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். அப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் தென் கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜ். தான் லித்தியம் இஸ் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அல்கலி மெட்டல் வித் ஹாவ் வெரி லோ எலக்ட்ரோநெகட்டிவ். இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ என்னன்னா லித்தியத்துக்கு 0.98 கம்பேர்ட் டு கார்பனுக்கு 2.55. ஸோ அப்போ லித்தியம் டொனேட்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி டு த கார்பன் ஆட்டம் கிவிங் த கார்பன் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ இது C- லித்தியமாக இருந்தால் தான் இதுக்கு இடையில வந்து நமக்கு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் பாண்டு ஃபார்ம் ஆகணும்னா இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும். நெகட்டிவ் சார்ஜில் அது பக்கத்தில் லிங்க் ஆகிருக்குது, பாசிட்டிவ் நேச்சராக இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி. பிகாஸ் இந்த கார்பன் வந்து இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாக இருந்தாலும் தான் இது கூட பின்னொரு கார்போகேட்டையன் ரியாக்ட் ஆகும்போது இதுக்கு இடையில் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 177. Which of the following is used in welding and cutting of metal? ஸோ இதில் தந்திருக்கக்கூடிய இதில் எது வந்து வெல்டிங்க்கும் கட்டிங் மெட்டலை கட் பண்ணுறதுக்கும் வெல்டு பண்ணதுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பென்சின், தென் எத்தில் ஆல்கஹால், அசிட்டிலின், தென் சைக்ளோஹெக்சின். வந்து ஆக்சி அசிட்டிலின்னா இந்த ஆக்சிஜன் அந்த அசிட்டிலின் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது. அதான் ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் அப்படின்னு ஒரு வெல்டிங். அதில் வந்து என்ன நடக்கும்னா அசிட்டிலின் கேஸ் மிக்ஸ்டு வித் அசிட்டிலின் என்னது CH ட்ரிபிள் பாண்ட் CH அல்லது C2H2 எழுதலாமா, 2 கார்பன் 2 ஹைட்ரஜன். இது கூட ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் இஸ் வந்து வெல்டு டார்ச். இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெல்டு டார்ச்லேருந்து. இதுலேருந்து வெல்டு டார்ச்லேருந்து வரக்கூடியது வந்து இந்த அசிட்டிலினும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி. ஸோ அந்த திஸ் மிக்சர் இஸ் பாண்ட் டு அது வந்து எதை க்ரியேட் பண்ணோம்னா கிரியேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் ஃப்ளேம். வந்து எக்ஸ்ட்ரீமான ஹாட் ஃப்ளேம். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னா 3300 டிகிரி செல்சியஸ், அப்படி இல்லைன்னா 6000 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அப்போ இது என்னது, அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ அப்போ இது வந்து சடனாக ஒரு ஹீட்டை க்ரியேட் பண்ணோம். அதான் திஸ் இன்டென்ஸ் ஹீட் இஸ் ஹை எனஃப் டு ஈஸிலி மெல்ட்
இந்த மெட்டலை ஈஸியாக மெல்ட் பண்ணிடும். எது இந்த ஹீட்டு ஈஸி டு மெல்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது மெட்டலை ஜாயின் பண்ணணும்னா ஈஸியாக ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து க்ளீனாக எதாவது கட் பண்ணணும், அதான் க்ளீன்லி கட்டு. எதாவது கட் பண்ணணும்னா கட் பண்ணலாம். எதை வச்சு? இந்த அசிட்டிலின் கூடலாம் ஆக்சிஜன் சேர்க்கும்போது இந்த இவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது மெல்ட் பண்ணணும்னா மெல்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது மெட்டலை ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், அடுத்து க்ளீனாக கட் பண்ணணும்னால கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் அசிட்டிலின் தான் அதோட ஆன்சர். ஸோ அப்போ வாட் அபவுட் பென்சின் அண்ட் எத்தில் ஆல்கஹால்? ஸோ அப்போ பென்சினா C6H6 பென்சின், தென் சைக்ளோஹெக்சேன்னா இதுதான் சைக்ளோஹெக்சேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு பென்சின்னு சொல்லியிருப்பேன். தட் இஸ் ராங். இது வந்து சைக்ளோஹெக்சேன். ஸோ அப்போ பென்சினும் சைக்ளோஹெக்சேன் ஆர் லிக்யூட் ஹைட்ரோகார்பன். இது என்னன்னு சொல்கிறோம்? தே ஆர் லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் சால்வென்ட்ஸ். இந்த ஹைட்ரோகார்பன் சால்வெண்ட் இது வந்து ஹைலி ஃப்ளேமபிள். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக ஃப்ளேமை உருவாக்கும். அதான் அண்ட் ஹைலி ஃப்ளேமபிள் ஹசார்டஸ் கெமிக்கல். ஹசார்டஸ்னால் ஒரு விபத்து ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் தான் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா கிடைக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் நாட் கேஸ், இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஹை டெம்பரேச்சர் வெல்டிங் ஃப்ளேம். அதாவது ஃப்ளேமை உருவாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பென்சினையும் சைக்ளோஹெக்சனையும். ஓகே, ஸோ ஆனால் அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து எத்தில் ஆல்கஹால். ஸோ எத்தில் ஆல்கஹால் இஸ் ட்ரிங்கிங் ஆல்கஹால். குடிக்கிறதுக்கு பயன்படுத்தோம்ல, அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் ஆல்கஹால் தான். தென் ஃபியூல் எத்தனாலை அந்த ஃபியூலாகவும் பயன்படுத்தும். அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் ஒரு தீ பற்ற வைக்கலன்னா அதை பற்ற வைக்கிறதுக்கும் இந்த எத்தனால் நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் டஸ் நாட் பர்ன் அட் ஹை எனஃப். ரொம்ப ஹையான டெம்பரேச்சருக்கு இதை பயன்படுத்த முடியாது. அதாவது கட் பண்ணுறதுக்கு, ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு, வெல்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. ஜஸ்ட்டு பர்ன் பண்ணணும், எரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாமே தவிர இந்த பெரிய லெவலில் வெல்டிங் கட்டிங்க்கு இந்த எத்தனாலை பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி அசிட்டிலின். ஓகே, தான் ஆப்ஷன் சி அசிட்டிலின். Then question number 178. Which of the following carbonium ion is most stable? ஸோ அப்போ கார்போனியம்னா C+ இருக்கும், அதில் இது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் சேம் ப்ரொசீஜர் தான் இந்த கார்பன் அயானுக்கு, அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு நம்ம பார்த்துருப்போம்ல, அதே தான். த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் தென் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதை வச்சு தான் அதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப். இந்த கார்போகேட்டையானா இப்போ இல்லை கார்போகேட்டையான் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் இருக்குது, இந்த பக்கத்தில் அல்கைல் குரூப் அதிகமாக, இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், தென் இங்கே ஒரு அல்கைல் குரூப். அப்போ மூணுமே அல்கைல் குரூப்பாக இருந்தால் இதுதான் மோர் ஸ்டேபிள். அதான் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் அதிகமானால் அதுதான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே, தென் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா அந்த கார்போகேட்டையான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ நம்ம ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் அதிகமானால் அது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்காக கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன தந்திருக்கு வந்து CH4 நாட் CH3+. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் ஏதாவது இந்த கார்பன் பக்கத்தில் ஏதாவது அல்கைல் குரூப் இருக்கா? அப்போ நோ அல்கைல் குரூப்பே இல்லை. ஸோ அப்போ ஐ எஃபெக்ட் வந்து இல்லை, நோ ஐ எஃபெக்ட். தென் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது கார்பன் இருக்கா? கார்பன் இருந்தால் தான் அதில் ஆல்ஃபா கார்பன் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இதுவும் இல்லை. ஸோ அப்போ இது வந்து இது வராது. தென் ஆப்ஷன் பி பார்ப்போம். கார்போகேட்டையான், அடுத்து இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப், 2 மெத்தில் குரூப் இருக்கா, 2 மெத்தில் குரூப், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ கார்போகேட்டையான் பக்கத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஓகே, ஸோ இதில் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு எத்தனை மெத்தில் குரூப் இருக்குது? 2 அல்கைல் குரூப் இருக்குது. 2 அல்கைல்னா 2 மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். தென் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தோன்னா இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, டோட்டலாக இதில் வந்து 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, இது வந்து ஆப்ஷன் பி. தென் சி பார்ப்போம். வந்து மெத்தில் குரூப், இங்கே கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது வந்து எத்தனை மெத்தில் இருக்குது? ஒரே ஒரு மெத்தில். ஸோ இது வந்து கார்போகேட்டையான் பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது வந்து ப்ரைமரி. தென் இல்லை ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது, 1 அல்கைல் குரூப். தென் இது ஆல்ஃபா குரூப், கார்போகேட்டையான் பக்கத்தில் கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தென் ஆப்ஷன் டி CH3 3 டைம்ஸ் C+.
அப்போது இந்த கார்போகேட்டையான் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப், தென் இங்கே ஒரு மெத்தில் குரூப், தென் இங்கே ஒரு மெத்தில் குரூப். ஸோ அப்போ இதில் எத்தனை ஆல்கைல் குரூப் இருக்குது? 1 2 3. அப்போ 3 ஆல்கைல் குரூப் இருக்கா? 3 ஆல்கைல் குரூப். தென் இது ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா. ஸோ அப்போ டோட்டலாக இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இங்கே ஒரு ஆல்ஃபா கார்பன், இங்கே ஒரு ஆல்ஃபா. ஸோ அப்போ அது பக்கத்தில் இது H3 இருக்கா? இங்கே ஒரு ஹைட்ரஜன் 3, இங்கே ஒரு H3. ஸோ அப்போ டோட்டலாக 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எது அதிகமாக இருக்கோ அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இதில் தான் 3 ஆல்கைல் குரூப் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பிகாஸ் இதில் என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து நோ ஆல்கைல், நோ ஒன்றுமே இல்லை. ஓகே, தென் பிங்கிறது 2 ஆல்கைல் தென் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6 இருக்குது. தென் இதில் வந்து ஒன்லி 1 ஆல்கைல் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுக்கு வந்து பார்த்தோம்னா 3 ஆல்கைல் குரூப் 9 ஆல்ஃபா. அப்போ இதுதான் அதிகம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 179. 2 pentene molecule number of sigma and pi bonds are present. ஸோ அப்போ தந்திருக்கக்கூடிய மாலிகுல் அது என்ன மாலிகுல்? பென்டினால் என்னது? 5 கார்பன். ஸோ 1 2 3 4 தென் 5. அப்புறம் வந்து பென்டீன் 1 பாண்ட் வந்து டபுள் பாண்ட். ஸோ அப்போ டபுள் பாண்ட் சைடில் தான் நம்ம என்னென்னு பண்ணால் நம்பர் 1. ஸோ வந்து 1 சாரி இது வந்து 5 கார்பன். சரி, இது ஒன்று நம்பர் போடுறோம். நம்பர் போடும்போது வந்து இது 1 2 3 4 தென் 5. செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட். ஸோ அப்போ இது செகண்ட் இதில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இனி இதுதான் வந்து இங்கே CH3, இங்கே CH, இங்கே CH, இங்கே CH2, இங்கே CH2. இதுதான் 2 பென்டீன். 2 பென்டீனில் இனி எத்தனை சிக்மா பாண்ட் டபுள் பாண்ட் இருக்குன்னு எழுதுறோம். அது எழுதுறதுக்கு நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் முதல்ல கிளியராக போடணும். எப்படி போடலாம்? முதல்ல உள்ளது ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பன், அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். தென் அடுத்து ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன். அடுத்து ஒரு கார்பன், இல்லை ஒரே ஒரு ஹைட்ரஜன், இதில் வந்து டபுள் பாண்ட், ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. தென் இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, தென் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்னா சிங்கிள் பாண்ட். எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு பார்ப்போமா? இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, ஸோ அப்போ 13 அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு கார்பன் போடணுமா? சாரி, இது CH3. அப்போ 14 சிக்மா பாண்ட். ஏன்னா கார்பனோட வேலன்ஸ் வந்து 4. இது 1 2 3 4, இங்கே 1 2 3 4. ஸோ அப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன், அப்போ 14 சிக்மா பாண்ட். தென் டபுள் பாண்ட் எத்தனைன்னு பார்த்தோன்னா டபுள் பாண்ட் எத்தனை இருக்குது? ஒன்லி ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அதான் ஒன்லி ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் டபுள் பாண்டாக இருக்குது. அப்போ 1 பை பாண்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 14 சிக்மா பாண்ட் தென் 1 பை பாண்ட். The answer option B. Then question number 180. Which of the following is responsible for cis and trans isomerism in alkene? Alkene இல்லை என்ன இருக்குது? எத்திலின். எத்திலின்னா C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, மெயினாக ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அதாவது ரொட்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுது, தடுக்கிறனால இந்த அல்கீன் வந்து கான்டாக்ட் வித் சி, இந்த சி பாண்ட் சி இருக்கா, இந்த டபுள் பாண்ட் இஸ் கன்சிஸ்டன்ஸ். இதில் வந்து இதில் சி டபுள் பாண்ட் சி இருக்குது, அதில் ஒரு பாண்ட் என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா பாண்ட். ஒரு பாண்ட் வந்து பை பாண்ட். ஸோ இந்த பை பாண்டில் என்ன இருக்கும்? பி ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த பி ஆர்பிட்டால் பை பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த சைடு வைஸ் ஓவர்லேப்பிங். இதில் என்ன நடக்கும்? இப்படி தான் ஓவர்லேப் ஆகும், சைடு வைஸ் ஓவர்லேப்பிங். அதான் சைடு வைஸ் ஓவர்லேப் ஆஃப் அன்ஹைபிரிடைஸ்டு பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அன்ஹைபிரிடைஸ்ட்னா பேரப் ஆகாமல் இருக்கும். அதான் அன்ஹைபிரிடைஸ்ட் பி ஆர்பிட்டால். இந்த கார்பன் என்ன பண்ணுறோம்? நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ரொட்டேட்டிங் த கார்பன் ஆட்டம் அரவுண்ட் த டபுள் பாண்ட். ஸோ அப்போ வந்து இதில் அன்ஹைபிரிடைஸ்ட் பி ஆர்பிட்டால் இருக்குது, இங்கே கார்பன் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டும் ரொட்டேட் ஆகும்போது பிரேக், அது என்ன ஆகுது? இந்த டபுள் பாண்ட் would break the parallel alignment of this p orbital. அதை பிரேக் பண்ணுது. அப்போ எஃபெக்டிவ் டெஸ்ட்ராயிங் பை பாண்ட், அந்த பை பாண்ட் வந்து என்ன ஆகுது? டெஸ்ட்ராய் ஆகுது, உடைக்கப்பட்டு. பிகாஸ் த ரொட்டேட்டிங் ரெக்வயர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதை ரொட்டேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதிகமாக தேவை. ஸோ இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் நார்மல் கண்டிஷன். அது வந்து என்ன ஆகுது? ஸ்டாப் பண்ணிடுது.
ஸோ திஸ் லாக் அட்டாச் த குரூப் ஆஃப் ஆட்டம். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் இருக்குல்ல, குரூப் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம். ஹைட்ரஜனா வெறும் ஆட்டம். இப்போ சப்போஸ் மெத்தில் குரூப் இருக்கலாம். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், குரூப் இன்டு ஃபிக்ஸ்டு ஸ்பேஷியல் பொசிஷன் கிவிங் ரைஸ் டு. இதனால தான் என்னன்னு சொல்கிறோம், இதில் சிஸ். இப்போ இதில் சேமாக இருந்துச்சுன்னா சிஸ்னியும், அதே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆகுது. சேம் சைடில் இருந்து, அதாவது 2 கார்பன், இங்கே ஒரு மெத்தில் குரூப், 2 மெத்தில் குரூப்பும் சேம் சைடில் இருக்குது. அப்போது இங்கே ஹைட்ரஜன் சேம் சைட்லேருந்து அது வந்து சிஸ்னியும், தென் இந்த மெத்தில் குரூப் இங்கே ஹைட்ரஜன், இங்கே மெத்தில் குரூப் ஆப்போசிட் சைட்லேருந்து அது ட்ரான்ஸ்னே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ மெயின் ரீசன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது, ரொட்டேஷன் ஆட்டம் இஸ் பாசிபிளாக இல்லை. the rotation of atom is not possible. அது இப்போ நாட் பாசிபிள்னால தான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. pi bonds are not easily broken. இதில் லூஸ்லி held a pair of electrons in a sigma 1, இதுவும் இல்லை. ஸோ அப்போ மெயினாக ஆப்ஷன் பி, the rotation of atom is not possible for around pi bond. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் 18 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 18 கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.